நீங்க யாராவது 340 கொடுத்து முட்டை தோசையை சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்டேன். இந்த கதையை கொஞ்சம் ஃபுல்லா கேளுங்க. நைட்டு ஒரு 11:30 இருக்கும். என் கசின் ப்ரோ கிட்ட பக்கம் ஏதாவது ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கான்னு தான் கேட்டேன். வாடா வண்டி ஏறுறாமாப்ல அப்படின்னாரு. என்ன மனுஷன்? அப்படி நாங்க போன இடம் தான் மவுண்ட் ரோட் பிலால்ல இருந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் தள்ளி இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ல தேடி பிடிச்சி ஒரு கடையை செலக்ட் பண்ணோம். அதுதான் இந்த ஜம் முர்தாபாக். இவங்க கிட்ட நாங்க பெரிய பெரிய முர்தாபாக்கை ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த கடையை ஒரு பாட்டியும் தாத்தாவும் தான் ரன் பண்றாங்க. இந்த வயசுலயும் நாங்க உழைச்சுதான் சாப்பிடுவோன்ற இவங்களுக்காக ஒரு லைக் பண்ணலாம். அண்ட் மறந்துடாம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பத்தாதுன்ட்டு பக்கத்துல இருந்த மாக்டெயில் ஷாப்ல கிரீன் ஆப்பிள் மாக்டெயில தான் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் தவிர்த்துட்டு நான் எங்கேயுமே ரேட்டை மென்ஷன் பண்ணல. பிகாஸ் இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான், அதை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடணும். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் பார்த்த பெரும்பாலான மக்கள் ஒரே ஒரு கோலை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம். என்னோட ஃபாலோவர்ஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க கைஸ். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது.